தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 22ஆம் நாள் இன்று. இந்த நாளில் என் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த இறைவார்த்தை மீகா 5ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், உன்னுடைய எதிரிகள் அனைவரும் அழிந்தொழிவார்கள். ஒரு முறை கூட, உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், உன்னுடைய எதிரிகள் அனைவரும் அழிந்தொழிவார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அழகான ஒரு இறைவார்த்தை, உறுதியான ஒரு இறைவார்த்தை, வல்லமை மிகுந்த ஒரு இறைவார்த்தையை இன்று காலை எழுந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்காக என் ஆண்டவர் தருகிறார். ஆக விவிலியத்தை திறந்து இந்த பகுதியிலே உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை வையுங்கள். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இந்த பகுதியில் இருக்கட்டும். விவிலியம் சொல்லுகிறது, உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இந்த இறை வார்த்தையினுடைய பின்னணியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று பார்த்தோமேயானால், மீகா இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்தில் அசிரியர்களாலும் அண்டை நாட்டினராலும் இஸ்ராயேல் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு ஒரு சுற்று சுவரானது எழுப்பப்படுகிறது. யாரால் இந்த சுற்று சுவர் எழுப்பப்பட்டது என்றால், இந்த பகைவர்களால், அண்டை நாட்டாரால், அசிரிய படைகளால் இவர்களுக்கென்று ஒரு சுற்று சுவர், அதாவது இவர்களை எதிர்த்து இவர்களை முன் செல்ல விடாமல் தடுத்து இருந்த நாட்டு படைகள் இவை. இப்படிப்பட்ட இந்த சூழலில்தான் உங்களுடைய பகைவர்கள் உங்கள் முன்னால் இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். உங்களுடைய பகைவர்களுக்கு மேலாக என் ஆண்டவருடைய கை உயரும், உங்களுடைய பகைவர்கள் அழிந்தொழிவார்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, இந்த இறை வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பகைவர்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய வாழ்வை கெடுக்கக்கூடிய பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆகவேதான் விவிலிய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆண்டவருடைய கை அவர்களுக்கு எதிராக உயரும். இந்த ஆண்டவருடைய கை என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருடைய வலது கை ஆற்றலை குறிக்கிறது. ஓங்கிய புயம் ஆற்றலை குறிக்கிறது. என் ஆண்டவருடைய கை உயருகிறது என்றால் அங்கு விடுதலை உண்டு. மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்திய பொழுதெல்லாம் யார் வெற்றி பெற்றார்கள்? ஆண்டவருடைய மக்கள் வெற்றி பெற்றார்கள். மோசே தன்னுடைய கைகளை தாழ்த்திய போதெல்லாம் எதிரிகள் வெற்றி பெற்றார்கள். ஆக உயர்ந்த கரம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வெற்றியை குறிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, திருமணமான ஆண்களே, உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரிடம் வேண்டுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், குடும்ப தலைவர், அப்பா கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுடைய வீட்டுக்குள் வரக்கூடிய, வீட்டுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா பகைவர்களும் அழிக்கப்படுவார்கள். ஆகவேதான் எதிரிகள் அழிவார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும், பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள், அழிந்தொழிவார்கள். நீங்கள் அழிக்க வேண்டாம், நீங்கள் அவர்கள் முன் நடுங்க வேண்டாம், அவர்களை அழிக்க நினைக்கவும் வேண்டாம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பெயரை கெடுக்க விரும்புபவர்கள், உங்களுடைய பெயரை கெடுத்து உங்களை அழிக்க விரும்புகின்ற எதிரிகள், துரோகிகள், பகைவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அழித்து விடுவார்.
இன்று மகனே மகளே, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அலகை, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நோய்கள், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீயவர்கள், பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை என் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்க. என் ஆண்டவருடைய கை உயர்கின்ற பொழுது எல்லா பகைவர்களும் அழிந்தொழிவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருப்பவரே, உங்களுடைய பகைவர்களுக்கு மேலாக கை உயர்த்தப்படும், உங்கள் எதிரிகள் அழிந்தொழிவார்கள் என்று சொன்னீரே. இன்று ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எங்களை பயமுறுத்தக்கூடிய ஏராளமான எதிரிகளும் பகைவர்களும் துரோகிகளும், எங்களுக்கு எதிராக வரக்கூடிய தீய சக்திகளும் எங்களுடைய வாழ்வை அச்சுறுத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்றீரே. ஆண்டவரே, இந்த அச்சுறுத்துதல்கள் அனைத்தும் எங்களுடைய வாழ்விலிருந்து வெளியேறுவதாக. இந்த அச்சுறுத்துதல்கள் அனைத்தும் எங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கவும் உம்மோடு இணைந்து வரவும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய எதிரிகள் அனைவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை நீர் பொறுப்பெடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.